கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடான கண்டென்ட் கிரியேட் பண்றது இல்ல, ஒரு ப்ராடக்ட் இல்லாம கண்டென்ட் கிரியேட் பண்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு திடீர்னு உங்களோட வியூஸ் டிராப் ஆகுது, இல்ல ஃபார் சம் ரீசன் உங்களால வீடியோஸ் போட முடியல அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன ஆகும்? கண்டிப்பா டிராப் ஆகும். நிறைய பேர்த்துக்கு இல்லாமையும் போகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வியூஸை மட்டுமே நம்பி இல்லாம கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட்டோ, ஒரு சர்வீஸோ, ஒரு பிசினஸோ அதை பேஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்றப்பல இருந்தே. ஸோ ஆடியன்ஸ் வந்து உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அண்ட் அந்த ட்ரஸ்ட் அண்ட் அவங்களோட ஒரு இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்மளால கண்டிப்பா ஈஸியா ஒரு ப்ராடக்ட்டும் ரெடி பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்களும் தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க, உங்களுக்கும் ரெகுலரா ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் கிடைக்கும். வியூஸ் மட்டுமே நம்பி இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கயோட்டிக்கா இருக்கும். டிக்டாக் பேன் பண்ணது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வரும். எப்ப வேணா எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு இன்னைக்குமே சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஈரான் யூஎஸ் வார் வரும்போது யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இந்தியாவில் இது பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியன் கம்பெனிஸ் யூஎஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் பேன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதனால எனக்கு என்னன்னா அடிஷ்னலாக வர ரெவென்யூ கட் ஆகும், க்ரோத் கட் ஆகும். பட் என்னோட பீப்புள் ஆல்ரெடி இருப்பாங்க, அவங்க கூட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் போய்கிட்டே தான் இருந்திருக்கும். இதே தாட் உங்களுக்கும் இருந்திருக்கும், இன்னும் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிராண்ட் ஓரியன்டாவோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கம்யூனிட்டியோ கண்டிப்பாக டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் லாங் டேர்ம்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுதான். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், அடிஷ்னல் இன்கம் சோர்ஸும் கொடுக்கும். ஆடியன்ஸ்க்கு வெறுமனே கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு இருக்காம அவங்கள ஒரு ப்ராடக்ட்காகவோ ஒரு சர்வீஸ்க்காகவோ ஒரு பிசினஸ்க்காகவோ லீட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும்.